நான் அருண். என்னுடைய அமானுஷ்ய பயணத்துல நான் இன்னைக்கு ஜில்லுன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். பொதிகை மலைச்சாரல்ல நனையறதுக்காக குற்றாலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய அமானுஷ்ய பயணத்தை ஜாலியான ஒரு டூர் பயணமா மாத்திட்டு தான் நினைச்சிடாதீங்க. நான் போக போற குற்றாலத்திலையும் மிகப்பெரிய அமானுஷ்யத்தை கேள்விப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க எதிரில் உட்கார்ந்தாலே உங்களுடைய எதிர்காலத்தை நொடியில சொல்லிடுற ஒரு அமானுஷ்ய மனிதரை தான் பார்க்க போறேன். இன்னைக்கும் அகத்தியர் ஒரு மனிதரோட உடம்புல இறங்கி நாடி ஜோசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அகத்தியர் சூட்சமமாக வந்து சொல்லும் ஜீவநாத ஜோதிடம். இந்த குத்துக்குள்ள பல ரகசியங்கள் அடங்கி பல தெய்வங்களுடைய தன்மை உள்ளது. நான் சந்திக்க வந்த அமானுஷ்ய மனிதர் குமாரசாமி இந்த குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கார். அந்த குமாரசாமியை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. இந்த குற்றாலத்துல குற்றாலீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணியவர் அகத்தியர். சப்த ரிஷிகளில் முதன்மையான சர்வ வல்லமை படைத்தவர் அகத்தியர். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அகத்தியருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கும் அகத்தியர் ஒரு மனிதரோட உடம்புல இறங்கி நாடி ஜோசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் குமாரசாமி. அவரை தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். வழக்கமா ஒருத்தரோட எதிர்காலத்தை பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க, குறி பார்ப்பாங்க, நாடி ஜோதிடம் பார்ப்பாங்க. இப்படி எதுவுமே இல்லாம எதிரில் உட்கார்ந்தாலே போதும் எதிர்காலத்தை பத்தி குமாரசாமி 100% கரெக்டா சொல்லிடுறதா சொன்னாங்க. அகத்தியர் கொடுத்த ஜீவநாத பிரம்மச்சுவடி தான் இதற்கு காரணம்னு சொன்னாங்க. கடுமையான தவத்தாலையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலையும் அகத்தியர்கிட்ட இருந்து இந்த அமானுஷ சக்தி குமாரசாமிக்கு கிடைச்சிருக்கு. எதிர்காலத்தை துல்லியமா சொல்லிடுற அந்த ஜீவநாத பிரம்மச்சுவடியை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். சமீபத்துல பெஞ்ச மழையால பொதிகை மலை அருவிகள்ல எல்லாம் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜில்லுன்னு இருக்கிற இந்த குற்றால அருவியில உடம்பு நடுங்க குளிக்கலாம்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா நான் வந்த கடமை என்ன தடுக்குது. அதாவது எதிர்காலத்தை துல்லியமா சொல்லிடுற அமானுஷ சக்தியான ஜீவநாத பிரம்மச்சுவடியை பத்தி தெரிஞ்ச பிறகுதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். குற்றாலத்துல இருந்து குமாரசாமியோட வீடு இருக்கிற கிராமத்துக்கு தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தோட பேரு காசி மேஜர்புரம். இங்கதான் சிவனின் அம்சமான அகத்திய மாமுனிவரை தன்னோட உடம்புக்குள்ள வரவழைக்கிற சக்தி மிகுந்த குமாரசாமி இருக்கார். நான் அவரோட வீடு இருக்கிற பகுதிக்கு வந்தேன். அகத்திய முனிவர்கிட்ட வரவாங்கினவரை பார்க்க போற சந்தோஷம் எனக்குள்ள இருந்தது. அவர் வீட்டுக்கு முன்னாடி எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் குமாரசாமி அவர்களை பார்க்கணும்னு சொன்னேன். அவரு அருவிக்கு குளிக்க போயிருக்கிறதா சொன்னாங்க. எதிர்காலத்தை துல்லியமா கணிக்கிற ஜீவநாத பிரம்மச்சுவடியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல குமாரசாமி குளிக்கிற அருவி பகுதிக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். குமாரசுவாமி குளிக்க வந்த பகுதி குற்றாலம் மெயின் அருவியில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த காட்டு பகுதியை பார்க்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நான் சந்திக்க வந்த குமாரசுவாமி இறை சக்தியோட பிரார்த்தனையில இருந்தார். ஒற்றைக்காலை தூக்கி அவர் செய்யும் ஆசனத்துக்கு ஏகபாத ஆசனம்னு சொல்றாங்க. அத நான் ரொம்ப வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அருவில குளிச்சவாறே இறைவனை நினைச்சு சின்முத்திர வழிபாடு செஞ்சாரு. மூலிகைகளை கடந்து வர்ற இந்த அற்புதமான காட்டு அருவில குளிக்கிறதே மிகப்பெரிய வரம். குமாரசாமி உட்கார்ந்தவாறே மேலும் பல முத்திரை பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. குளிச்சு முடிச்ச அவர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கறதுக்கு எப்பவாவது தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பொதிகை மலைக்குள்ள அகத்திய மாமுனி அரூபமா வாழற இந்த காட்டுக்குள்ள குமாரசாமி அவர்கள் செய்யற ஆன்மீக பயிற்சியால தான்
அவருக்கு அகத்திய மாமுனி கொடுத்த ஜீவநாத பிரம்மச்சுவடி கிடைச்சிருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். குமாரசாமி தன்னோட ஆன்மீக பயிற்சிகளை முடிச்சுக்கிட்டு வீடு திரும்பினாரு. அருவிகள் சலசலத்து ஓடுற அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை விட்டு பிரியறதுக்கு யாருக்குமே மனசு வராது. தூரத்துல இருக்கிற மலையை பார்க்கறப்போ யாரோ மல்லாந்து படுத்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் குமாரசாமியை சந்திச்சு நிறைய விஷயங்களை பத்தி பேசினேன். நான் அவரோட சேர்ந்து அகத்திய மாமுனி தவம் பண்ண இடத்துக்கு போனதும் அகத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போனதும் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்களா இருந்தது. இத பத்தி உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். குமாரசாமியோட உடம்புக்குள்ள அகத்தியர் வந்து பேசுறாருன்னு சொன்னாங்க. அதை பத்தி நான் குமாரசாமி கிட்ட நேரடியாவே கேட்டேன். இந்த அகத்தியர் நாடி ஜோதிடம் பார்க்கும் பொழுது அகத்தியர் வந்து சொல்றதா சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி சொல்லுவார்? அதாவது சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம் இன்று நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருவ வடிவமாக இருந்து சொல்றதா சொல்றாங்க. இந்த சிவடியை சொல்லுகிற பொழுது, இந்த சிவடியை நான் தொடுகிற பொழுது அகத்தினுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சம்னு சொல்லக்கூடிய அருள் பரிபூர்ணமாக என்னுடைய தேகம் எங்கும், என்னுடைய உடல் முழுவதும், என் மனது, இருதயம், புத்தி, சொல், நாக்கு, இரத்தம், எலும்பு, சதை முழுக்க முழுக்க அகத்திய பெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறேன். அதற்கப்புறம் தான் சூடியை பார்த்து சொல்லுகிற பொழுது இந்த சூடியிலிருந்து வரக்கூடிய சப்தங்களை வாங்கி கொண்டு சொல்லுகிறேன். அதனால் அகத்தியர் என்னோடு அமர்ந்து பேசுகிறார் அப்படிங்கிறத விட அவருடைய அருள் கடாச்சம் இந்த அடியேனுக்கு, எளியவனுக்கு ஏதோ தவப்பயனாக கிடைக்கப்பட்டிருக்கு. குமாரசாமியோட பதில் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வழக்கமா சுவடிகளை படிச்சு அதுல எழுதி இருக்கிற விஷயங்களை வச்சு பலன்கள் சொல்லுவாங்க. ஆனா குமாரசாமி சொல்ற ஜீவநாத சுவடியிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் மூலமா பலன்கள் சொல்றதா சொன்னாரு. சுவடிகள்ல இருந்து எப்படி சத்தம் வரும்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. அகசிய பெருமானுடைய இந்த ஜீவநாத பிரம்மச்சுடி அதுக்கு பேரு. ஜீவன்னா உயிர், நாதம்னா பேசுறது. மற்ற நாடிகளை போல அல்லாது இந்த நாடியை திறந்த உடனே உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய ஜீவனுக்கு உண்டான கணக்கு, நீங்கள் யாருக்கு குழந்தையா பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஜென்மம் என்ன, உங்களுடைய பூர்வ புண்ணிய பாவம் என்னங்கிறது போனால் இந்த சுடியில் சப்தமாக எங்களுக்கு கேட்கும். அது வந்து ஜீவநாத பிரம்மச்சுடின்னு பேர். அகாரம், உகாரம், மகாரம், நாதம் புதுன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திர ஓம். அந்த ஓம்ங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை வலது காதில் சிவபெருமானின் அம்சமாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதில் வருகிற சப்தத்தை வாங்கி நாங்கள் அப்படியே உங்களுக்கு சொல்கிறோம். குமாரசாமி சொல்ற அந்த ஜீவநாத பிரம்மச்சுவடிய உடனே பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. சப்தங்கள் மூலமா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அந்த சுவடிய தனக்கு அகத்தியர் வரமா கொடுத்தாருன்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியத்தோட நான் அதை கேட்டுக்கிட்டேன். 1997 ஆவணி மாதம் 20ஆம் தேதி அகசிய பெருமான் அமர்ந்து பூஜை பண்ண அந்த பாம்பு புற்றும் பாதத்துக்கும் மத்தியில் என்னோடு சேர்ந்தவர்கள் 6 பேர்கள் உட்கார்ந்து பூஜை பண்ணி என்னோட உற்ற துணையாக இருந்தாங்க. இந்த சுவடி அள்ளுகிற பொழுது மண்ணாகத்தான் இருந்தது. அதை வாங்கின எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் வாங்குகிற பொழுது அவர் கையில் 45 சுவடிகளாக இது முடிஞ்சது. இதில் இம்மை, மறுமை, இனிவரும் பிறவின்னு சொல்லக்கூடிய 3 யுகங்களுக்கு உண்டான கணக்குகள் இருக்குது. இது வந்து கோடான கோடியில் ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜீவநாத பிரம்மச்சுவடி குமாரசாமிக்கு தவம் இருந்து கிடைச்சதா சொன்னாரு. குமாரசாமி தவம் இருந்த அந்த இடத்த நான் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அகத்தியர்கிட்ட இருந்து வரம் வாங்கின குமாரசாமி உடனே அதுக்கு சம்மதிச்சாரு. அகத்தியரோட பாதம் பதிஞ்சிருக்கும் இடத்துக்கும் அகத்தியர் தவம் புரிஞ்ச இடத்துக்கும் என்னை அழைச்சிக்கிட்டு போக ரெடியானாரு. ஜீவநாத சுவடியில வர்ற அரூப சப்தம் மூலமா தங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வந்திருந்தவங்களை ஈவினிங் வர சொன்னாரு. அகத்திய மாமுனி தவம் பண்ண இடத்த பார்க்க போய்கிட்டு இருந்தோம். அகத்தியர் தவம் புரிஞ்ச இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடந்த யுகத்துல கடலுக்குள்ள மூழ்கி இருந்த முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு குமாரசாமி என்னை அழைச்சிக்கிட்டு போனாரு. தென்காசியில இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த சாம்பவர் வடகரைக்கு போனோம். போகும்போது மயானத்தை கடந்து தான் போனோம். இப்படி மயானமும் கோவிலும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். நாங்கள் போன இடத்துல சின்னதாக ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. கடந்த யுகத்தில் கடலுக்குள்ளே இருந்த அந்த கோவில் பகுதிக்கு வந்தோம். அங்கே இருந்த சுண்ணாம்பு பாறைகளை பார்க்குறப்போ இந்த இடம் நிச்சயம் கடலுக்குள்ளே தான் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு.
இது ஒரு காலத்தில் கடலுக்குள்ள இந்த நகரம் இருந்ததா சொல்றாங்க. ஆனால் இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள் வாழ்ந்த மாதிரி சுண்ணாம்பு பாறை இருக்கும். இங்க சிறப்பு அப்படியே தந்தரையிலே ஊத்து வந்து அண்ணா வழியுது பார்த்தீங்களா, இது போல தரையிலேயே ஊத்து வந்து கங்கையை கொண்டாந்து கொடுக்கும். தரைப்பகுதியில் இருந்து தானாக தண்ணீர் ஊற்றெடுத்து வழிஞ்சி ஓடிக்கிட்டு இருந்ததை பல இடங்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை குமாரசாமி எனக்கு சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். இது ஆறு, ஆனால் இந்த தந்தரையிலிருந்து வரக்கூடிய ஊத்து இந்த தண்ணி எப்பவும் இந்த கங்கை இங்கே ஐயாவுக்கு சாட்சியாக இருக்கும். இதுக்குள்ள தான் அகத்திய பெருமானும் இருக்கிறார். அந்த இடமே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தது. ஆத்துக்கு 2 பக்கமும் கோவில் இருந்தது. 2 கோயிலையும் இணைக்கிறதுக்கு சின்ன சின்னதா பாலங்கள் இருக்கு. இப்படி சின்னதா பாலம் மாதிரி இருந்த வழித்தடம் வழியா குகை மாதிரி இருந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தோம். அகத்திய பெருமான் இருந்த குகையில இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த கோயிலுக்கு பில்லி, சூன்யம், பேய்களை அழிக்கிற சக்தி இருக்கிறதா குமாரசாமி சொன்னாரு. குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மாறுபாடுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வினை, ஏவல், பில்லி, மாறுபாடு, சூனியங்கள் இருந்தா இங்க இருக்கக்கூடிய இந்த சாம்பவ மூர்த்திக்கும் இந்த அகசிய பெருமானுக்கும் இந்த வராக மூர்த்திக்கும் வழிபாடு செஞ்சா அந்த பில்லி, சூனியம், ஏவல், செய்வினைங்கிறது அழிந்து போகுங்கிற அகசியருடைய வாக்கு. இந்த இடத்துல இருக்கிற சாம்பவ மூர்த்தி அகத்தியரோட சிஷ்யர். தாழ்ந்த குலத்தை சேர்ந்த தன்னோட சிஷ்யர் சாம்பவருக்கு அகத்தியர் மிகப்பெரிய அருள் கொடுத்து இந்த இடத்துல இருந்து மக்களை காக்க சொன்னாராம். மயான பகுதியில இருந்த சிவபெருமான அகத்தியர் வழிபட்டிருக்காரு. சிவபெருமானின் அம்சமான அகத்தியருக்கு இந்த ஆற்றோட கரையில அற்புத சக்தி வாய்ந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல எல்லா இடத்துலயும் தண்ணீர் தானா ஊற்றெடுத்து ஓடிக்கிட்டு இருந்தது. அகத்தியர் அரூப வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்தை நான் சந்தோஷமா பார்த்தேன். அகத்தீஸ்வரர் மூலவரா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து நான் மனசார வேண்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினேன். வாழ்க்கையில நலிந்து போனவர்கள், வாழ்க்கையை தொலைத்து போனவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய ஞான பீடம் இந்த அகத்தியருடைய புத்து. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சப்தங்கள் மூலமா எதிர்காலத்தை சொல்ற ஜீவநாத சுவடி கிடைச்ச இடத்துக்கு என்ன குமாரசாமி கூட்டிக்கிட்டு போனாரு. அகத்தியர் தவம் புரிஞ்ச இடத்துல இருக்கிற அந்த புத்துக்கு மிகப்பெரிய அமானுஷ்ய சக்தி இருக்குதான். அந்த பாம்பு புத்தை தொட்டாலே மண்ணுக்கு பதிலா மஞ்சள் பொடி தான் வருமா. எனக்குள்ள மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின அந்த புத்தை பார்க்கறதுக்கு நான் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தேன். மறுபடியும் பொதிகை மலைக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சோம். போற வழியெல்லாம் பச்சை பசேல்னு மனசுக்கு இதமா இருந்தது. அங்கங்க மழை நீர் தேங்கி இருந்தது. கலர் கலரான காட்டுப்பூக்களை பார்க்க முடிஞ்சது. நாங்க பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அகத்தியரோட திருவடி பதிஞ்சிருக்கிற இடத்துக்கு குமாரசாமி ரொம்ப வேகமா போனாரு. ரொம்ப அமைதியான அந்த காட்டுப்பகுதியில ஆற்றோட ஒரு கரை பகுதியில அவரோட திருவடி பதிஞ்சிருந்தது. அழகான தீபம் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. திருவடிகளை சுத்தி மலர்களால அலங்கரிச்சு அழகுபடுத்தியிருந்தாங்க. நான் அகத்தியரை மனசார நினைச்சுக்கிட்டு அந்த திருவடிகளை தொட்டு வணங்கினேன். அங்க இருந்து அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச அந்த புற்ற பார்க்கறதுக்காக போனோம். ஈஸ்வரன் என்பதற்கு எதையுமே துல்லியமாக செய்யக்கூடியவன் என்று பொருளாம். உலகத்துல மூவருக்குத்தான் ஈஸ்வரன் பட்டம் இருக்குதான். ஈஸ்வர பட்டம் 3 பேருக்கு தான். ராவணேஸ்வரன், கிரகங்கள்ல சனீஸ்வரன், மகரிஷி சித்தர்கள்ல அகத்தீஸ்வரர். சைவமும் தமிழும் தலைத்தவங்களும் தான் அகசியரை திசைக்கு சிவருமான் அனுப்பிச்சு வைக்காரு. அதை பத்தி குமாரசாமி சொல்லும் போதே ரொம்ப புதிய தகவலா எனக்கு பட்டுச்சு. போற வழியில சின்னதா ஒரு ஆற்றை கடந்தேன். மாமுனி அகத்தியர் அருளால தனக்கு கிடைச்ச ஜீவநாத சுவடியை பத்தியும் அதோட நன்மைகள் பத்தியும் குமாரசாமி எனக்கு சொன்னாரு.
இல்ல இந்த இடத்துல தான் தவம் பண்ணி உங்களுக்கு அந்த அந்த நாடி ஜோதிடம் கிடைச்சதா சொல்றீங்க. நாடி ஜோதிடம்னு சொல்ல முடியாது. அதை ஜீவநாத சுவடி, அதாவது அகத்திய பெருமானுடைய அருளால வருகிற மக்களுக்கு மனக்குறளை தீர்க்கிறதுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை களைகிறதுக்கும் உலக மக்களுக்காக அகத்தியர் அளித்த ஞான ஜீவ சுவடி கிடைச்ச இடம் எனக்கு. இது அதாங்க இது இறைவனுடைய அருள் வாக்குத்தன்மை. மழை பெஞ்சு தண்ணீர் தேங்கி இருக்கிற நிலப்பகுதியை கடந்து பேசிக்கிட்டே புற்று இருக்கிற இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். அந்த புற்றோட பிரம்மாண்டம் என்னை ரொம்ப வியக்க வச்சது. குமாரசாமி புற்று மண்ணை எடுத்து எனக்கு பூசி விட்டாரு. அவர் தொட்ட அந்த மண் தன் இயல்பு நிறத்துக்கு பதிலா மஞ்சள் நிறமா மாறிடுச்சு. நான் அதை வியப்போட பார்த்தேன். மண்ணை மஞ்சள் நிறமா மாத்துற சக்தி குமாரசாமி மாதிரி தவ வலிமை உள்ளவங்களுக்கு தான் இருக்குமா? எல்லாருக்கும் அது கிடைச்சிராதான். இறைவன் எங்களுக்கு கொடுப்போம். இப்போ மண்ணை தான் நான் தொடுறேன், ஆனால் இது மஞ்சள் ஆகுது. எங்கள் அகஸ்தியர் நினைச்சாருன்னா மண்ணையும் மஞ்சளாக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாருங்கிறது. இந்த இடத்துல தவம் இருந்தப்பதான் அகத்தியரோட அருள் குமாரசாமிக்கு கிடைச்சிருக்கு. இப்படி கிடைச்ச இந்த ஓலைச்சுவடி மூலமா ஒருத்தருடைய முன்ஜென்மத்தை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள வந்தது. இந்த ஒரு ஓலைச்சுவடியை வச்சு ஒருத்தர் தன்னோட ஜென்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துல சொல்லிடுங்க. எவ்வளவு நேரம் இல்லை, அவங்க சொல்லுகிற தவ பையனை பொறுத்து இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருந்தது, தெய்வீகத்தன்மை அதிகமா இருந்ததுன்னா அவங்க அங்கே வரும்போது இன்னாரு பிள்ளை இன்னாரு பையங்கிற கணக்கை நாங்கள் சொல்லிடுவோம். இங்கே உட்காராமலே அங்கேயே விழுந்துக்கு மட்டும் போயிடுவாங்க. அப்படின்னு நிறைய நடக்கும். அகத்தியர் தவம் செஞ்ச இந்த புத்துக்குன்னு யுக யுகமா வரலாறு இருக்கிறத குமாரசாமி எனக்கு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம குமாரசாமி கிட்ட பேசும்போது இந்த புற்றுக்கென இருக்கும் தெய்வீகத்தன்மையை பத்தி சொன்னதை கேட்டு என்னால ஆச்சரியப்படாம இருக்க முடியல. அப்ப இந்த புத்துக்குள்ள பல ரகசியங்கள் அடங்கி ரகசியங்கள் இல்ல, பல தெய்வங்களுடைய தன்மை உள்ள இருக்கு. ரகசியம்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தெய்வத்தை உணரலாம், தவம் இருந்து ஞானிகளை பார்க்கலாம், மனம் பக்குவப்பட்டா தெய்வம் நம்ம வசப்படும். அந்த அமானுஷ்ய இடத்த விட்டு வீட்டுக்கு போனோம். ஜீவநாத சுவடியை உடனே பார்க்கணும்னு எனக்குள்ள தீவிரமான எண்ணம் வந்துச்சு. நான் குமாரசாமியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தேன். ஆத்த கடந்து நடக்க ஆரம்பிச்சோம். ஆன்மீகத்தினுடைய ஒரு தாக்கமும் பட்டு இருக்கு. அதான் இருந்து வரக்கூடிய சப்தங்கள் அகஸ்தியனோடு அமர்ந்து பேசுவது. இந்த காதில் கேட்கறத நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றோம். திரும்ப எனக்கு கேட்டா அது தெரியாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. குமாரசாமியோட வீட்டுக்கு திரும்பணும். அகத்தியர் குமாரசாமிக்கு கொடுத்த ஜீவநாத சுவடியை பார்க்கணும்னு எனக்குள்ள ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. குமாரசாமி ஒரு வெத்தலையை எடுத்து அதன் நுனிப்பகுதியையும் காம்பு பகுதியையும் கிள்ளி போட்டுட்டு சாமிக்கு முன்னாடி வச்சாரு. அந்த வெத்தலை மேல மகாமேருவை வச்சாரு. சக்திகளை கிரகித்து கொடுக்கும் ஆற்றல் இந்த மகாமேருவுக்கு உண்டு. 1 அடிக்கு குறைவான உயரத்துல இருக்கிற அகஸ்தியர் சிலைய பயபக்தியோட வெளியில எடுத்து வச்சாரு. ருத்ர மாலைகளை அந்த விக்கிரகத்துக்கு அணிவிச்சாரு. மாலைகளை அணிவிச்சதுக்கு அப்புறம் மந்திரங்களை உச்சாரணம் செய்ய தொடங்கிட்டாரு. தன்னோ அகஸ்திய பிரச்சோதயாம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் யவந்தனம். ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இருந்து ஓலைச்சுவடிய வெளியே எடுத்தாரு. இதுதான் ஜீவநாத பிரம்மச்சுவடி. குமாரசாமிக்கு அகத்தியர் கொடுத்தது. மாமுனி அகத்தியரை மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டாரு குமாரசாமி. தங்களோட எதிர்காலத்தையும் பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்க வந்தவங்கள தனக்கு எதிரில் உட்கார வச்சிருக்காரு. அகத்திய மாமுனி தன்னோட உடம்புக்குள்ள வந்த பிறகு அவர் சொல்ற அருள் வாக்குகளை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வந்தவங்க நோட் பண்றாங்க. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அருள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியையும் விநாயகரையும் வணங்கி கொண்டு உங்களுடைய கணக்கு சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குமாரசாமியோட 2 கைகளும் சுவடிகள் இருக்கிற பெட்டியை தொட்டுக்கிட்டு இருந்தது. எதிரில் இருக்கிறவங்களை பத்தின விஷயங்களை அரூப வடிவத்தில் ஆட்கொண்டிருக்கிற அகத்தியர் குமாரசாமிக்கு சொல்ல சொல்ல அகத்தியரோட அருள்வாக்க சொல்றாரு. தன் கிட்ட பிரச்சனைகளை கேட்க வந்தவங்க கிட்ட ஜீவநாத சுவடி மூலமா அருள் சொல்லும்போது ஒரு பேடை கொடுத்து தான் சொல்லிக்கிட்டு வர விஷயங்களை நோட் பண்ண சொல்றாரு குமாரசாமி. நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் இங்க வந்து பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு பேட் மாதிரி கொடுத்ததுல ஏதோ எழுத சொல்றீங்க. அதுல என்ன எழுத சொல்லுவீங்க?
அதான் இருந்து வரக்கூடிய சப்தங்கள் வந்து அகஸ்தியர் என்னோடு அமர்ந்து பேசுவது. இந்த காதில் கேட்குறத நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறோம். திரும்ப எனக்கு கேட்டால் அது தெரியாது. அது அகஸ்தியர் சொல்கிற வாக்கு நானாக இருந்து சொல்கிறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அகத்தியரே அமர்ந்து பேசுவதால் அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னென்ன பரிகாரங்கள், நீங்கள் யாருக்கு பிறந்திருக்கிறீங்க, எத்தனாவது குழந்தைங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன நடக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன பரிகாரம் பண்ணணும் நாங்கள் சொல்கிறத அப்படியே எழுதிக்கிறாங்க. அதுபடி இந்த பரிகாரத்தை பண்ணிடுறாங்க. ஸோ திரும்ப எனக்கு கேட்டால் தெரியாது. வந்தவங்க தங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷத்தோட திரும்பி போறாங்க. பொதுவா நாடி ஜோதிடத்துல ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஓலைச்சுவடிகள் அவங்களுடைய பூர்வ ஜென்ம பலனை பொறுத்து இருப்பதா சொல்லுவாங்க. ஆனா குமாரசாமி ஒரே சுவடியை வச்சு எல்லாருக்கும் பலன் சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. பொதுவாக நாடி ஜோதிடம் பார்க்க வரவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கான தனியாக அந்த ஜீவன் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு ஜீவனுக்கும் தனித்தனியான நாடி இந்த ஓலைச்சுவடிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு, அதை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஓலைச்சுவடியை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறீங்களா? இல்லை 45 சுவடிகள் இருக்குது, 45 ஓலைகள் இருக்குது. இல்லை எப்படின்னா இப்போ எடுத்து நாங்கள் பார்க்கும்போது எடுத்த உடனே அவருக்கு உண்டான எழுத்துக்கள் இல்லை வரும், அந்த சப்தங்கள் வரும். அதை கெட்டி வச்சுட்டு எடுத்தோம்னா திரும்ப அடுத்தால வரும். தன்னை நாடி வந்த இன்னொரு நடுத்தர வயது பெண்மணிக்கு ஜீவநாத சுவடியை வச்சு பலன் சொன்னாரு குமாரசாமி. அவங்க தற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை பத்தியும் சொன்னாரு. அப்படி சொல்லும்போது அவருடைய விரல்கள் அந்த ஓலைச்சுவடியை வருடிக்கிட்டே இருந்தது. சுவடியை தொட்டுக்கிட்டு குமாரசாமி சொல்லும் பதில்கள் எல்லாம் அகத்தியருடைய பதில்கள். இதத்தான் ஜீவநாத சுவடி மூலமா அகத்தியர் வாக்கு சொல்றதுன்னு சொல்றாரு. ராகுது அபகாரம் பெற்ற 2 குழந்தைகள்னு சொல்றாங்க. 2 குழந்தைகளுமே அந்நிய நாடு அந்நிய தேசத்துலாம் இருக்கணும். அதை கொண்டு உங்களுக்கு பொண்ணோ பொருளோ பணமோ வரலாம். ஆனா பாசங்கிறது பங்கிட்டு கொடுக்க முடியாது. பாசம் மாத்திரம் கொஞ்சம் விலகி இருக்கும். நான் அந்த பெண்மணியை சந்திச்சு ஜீவநாத சுவடியோட பலன்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ரொம்ப திருப்தியா இருந்ததா பதில் சொன்னாங்க. பாஸ்ட்டும் சொன்னாங்க, ப்ரெசன்ட்டும் சொன்னாங்க. ரெண்டுமே கரெக்டாக தான் இருந்து. மெயினாக நம்ம எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் பிரச்சனையோட தானே இந்த மாதிரி இடங்களுக்கு வருவோம். ரொம்ப நல்லா இருந்தால் நம்ம வரப்போகிறதில்ல. அந்த பிரச்சனைகளும் அவங்களே சொன்னாங்க. சொல்லி அதுக்குள்ள பரிகாரமும் என்ன பண்ணணுங்கிறதும் சொன்னாங்க. அகத்திய மாமுனி தனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றியோடு இருக்கிறாரு குமாரசாமி. அவருடைய ஜீவநாத சுவடி கோடிகளில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம்னு சொல்றாரு. இப்போ நான் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு அகத்தியர் சொல்லுவார். அகத்தியர் சொல்லி தீர்த்து வச்சிருக்கிறாரு, தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் குமாரசாமிக்கு நன்றி சொன்னேன். என்னுடைய அமானுஷ்ய தேடலுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அகத்திய மாமுனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் குமாரசாமி மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னுடைய சிஷ்யர் சாம்பவனுக்கு மாமுனி அகத்தியர் கொடுத்த உயர்ந்த நிலையை என்னால உணர முடிஞ்சது. அகத்தியருடைய பாதச்சுவடு இருக்கிற இடத்துக்கு போனேன். அகத்தியர் தவம் செஞ்ச இடத்துக்கு போனேன். அகத்திய மாமுனி மனித குலத்தோட நன்மைக்காக செஞ்ச ஆன்மீக அரும்பணிகளை என்னால உணர முடிஞ்சது. அடுத்து ஒரு அமானுஷ்ய விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். குழந்தைகளுடன் பேசும் பால்ராஜ் சித்தர், வடநாட்டு சித்தரின் மறுபிறவியா? இங்கே வர்ற பக்தர்களுக்கு குழந்தைகள் மூலமாக அவர் தீர்வு சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என்ன